ஹலோ டீம், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சில முக்கியமான பங்குகளில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறது IREDA தாங்க. ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் ரீசெண்டாக ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவேஷனில் இருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 10% வந்துட்டு மார்க்கெட்டில் ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண 1247 கோடி மதிப்பிலான ஒரு பாண்ட். ஸோ அதில் வந்துட்டு ஆனுவல் கூப்பன் ரேட் கிட்டத்தட்ட 8.40% அப்படி மாதிரி இருந்தது. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதே சமயத்தில் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கம்பெனி அகெயின் 5000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட வீக்லியில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஹார்மோனிக்லேயும் வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே 10% மேலே போயிருக்கனால திரும்பவும் நம்மளோட ஃபோக்கஸிங் ஜோனை ஒரு ரீடெஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதை நான் மார்னிங்கே கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஆனால் மார்னிங் ஓப்பன்லேயே வந்துட்டு ரொம்ப குயிக்காக வந்துட்டு ரொம்ப மேலே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்றம் இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜோனுக்கு நம்ம வரும்போதே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நியூஸ் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் ஹெவியாக இருக்குது. இந்த டைமில் இந்த ஸ்டாக்குள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறத நான் சின்ன ஒரு பிரேக் விட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இந்த கம்பெனி இன்றைக்கி வாங்கியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் நம்ம என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஏர்லியாகவே வந்துட்டு ஸ்டாக்கோட மொமெண்டம் ரொம்ப குயிக்காக வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திரும்பவும் நம்மளோட ஃபோக்கஸிங் ஜோனான 149லேருந்து 159க்குள்ளே ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். பொறுமையாக இருங்க. அடுத்ததாக ரயில்டெல் தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான ஆர்டருக்கான அப்டேட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து ரயில்டெலுக்கு கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்பிலான ஒரு முக்கியமான ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 10% வந்துட்டு ஹைக் ஆகிருக்கு. ஸோ ஷேர் ப்ரைஸ் இந்த நியூஸ்னால் மேலே போயிருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஸ்டாக்கில் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்துட்டு ரீசெண்ட் டைமாக வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு ஸ்டாக் இப்போவே நல்லாவே புல்லிஷாக மாறிட்டுருக்கு நியூஸ்னால். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ரயில்டெல் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 290 to 310 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு கன்சிடர் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த ஜோன் வந்தாங்க அப்படின்னா. ஏன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு ரீசெண்ட் டைமாக. திரும்ப ரீடெஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல தான் நடக்கிறப்ப வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்துட்டு லார்சன் அண்ட் டொய்ப்ரோ. ஸோ LNT பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கான ஃபண்ட் ரைஸ் பிளானில் வந்துட்டு இருக்காங்க கம்பெனி தரப்பில். LNT பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட ஆர்டர்ஸ், ஏகப்பட்ட ரீசெண்ட் டைமான ஒரு டெலிவரி ஆர்டர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கம்பெனியில் வந்துட்டு ஆர்டர் புக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டாக்கும் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு அட்ராக்டிவான ஒரு வேல்யூஷன் ஜோன்லேயே வந்துட்டு ஹோல்ட் ஆகிருக்காங்க. மெனி அனலிஸ்ட் வந்துட்டு கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த கவர்மெண்ட் ரிலேட்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு லார்சன் டொய்ப்ரோ தான் வந்திருக்கு. நாட் ஓன்லி வந்துட்டு இந்தியா, அவுட் சைடு இந்தியாவும் வந்துட்டு இவங்க ஏகப்பட்ட ஆர்டர் புக் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட வந்துட்டு அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரிலேட்டாக ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவிலேருந்து இந்த கம்பெனி கிடச்சிருந்துச்சு. இது எல்லாமே இந்த பங்குக்கு வந்துட்டு ஒரு பெட்டரான நியூஸஸ். ரீசெண்டாக வந்துட்டு ஸ்டாக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே லார்சன் அண்ட் டொய்ப்ரோக்கு வந்துட்டு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ரீசெண்ட் டைமாக கம்பெனியில் பார்க்கும்போது நேற்று கூட ஒரு முக்கியமான ஆர்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்பில் ஆர்டர் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டர் புக் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெயின்டைன் இருக்க கம்பெனி பொறுத்தளவுக்கும் லார்சன் அண்ட் டொய்ப்ரோ பொறுத்தளவுக்கும் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 3300லேருந்து 3335 அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமாக ஸ்டாக்கில் இருக்குது. திரும்ப இந்த பிரேக் அவுட் வந்துட்டு அவங்க ரீடெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜோனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஜோன் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3136லேருந்து 3190க்குள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த ஜோனை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னது கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ரியாலிட்டி செக்டரில் வந்துட்டு ஒன் ஆஃப் த முக்கியமான கம்பெனியாக இருக்கிற இந்த DLF வந்துட்டு இன்றைக்கி 3% ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி தரப்பில் மேனேஜ்மெண்ட் தரப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக வந்துட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பென்ஷனுக்காக தான் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவங்க லேண்டை வாங்கி அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஃப்ளாட்ஸ் வந்துட்டு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணிவிட்டு பெண் அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட மதிப்பை கூட்டி செல் பண்ணுறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெனி ப்ரோக்கரேஜ் வந்துட்டு ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்துட்டு டார்கெட் ப்ரைஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக வந்துட்டு சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் க்ரோத் இருக்குது கம்பெனியில். 2030 வந்துட்டு கம்பெனி நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபலமான ப்ரோக்கரேஜ் ஃபார்மான நுமோரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூட்ரல் ரேட்டிங் தான் பங்கு கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்துட்டு
700 வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு பை ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தளவு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த ரினியூவபிள்ஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்துட்டு ஆயில் அண்ட் கோலை விட வந்துட்டு அகடாக வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷனோட நம்ம பேஸ் எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பவரோட எஃபிஷியன்சி டிமாண்ட் கிட்டத்தட்ட ஆல்ரெடி நம்ம 2024 பார்த்ததை விட 2.2% வந்துட்டு மேபி அதிகமாகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஏஏ பொறுத்தளவுக்கும் குளோபலாக இந்த ரிவ்யூவை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது இந்த செக்டாருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பூஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். இந்த ரினியூவபிள் சைடில் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. குறிப்பாக இந்த சோலார் பேனல், சோலார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் டாப் அப்படிங்கிற ஒரு புதிய சோலார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு நிறைய காம்பனன்ட்ஸ் வந்துட்டு அது ரிலேட்டடாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக இம்போர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாமே நம்ம கரெக்டாக கணிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்ததாக ஒன் ஆஃப் த முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான என்சிசி நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆர்டர் கிட்டத்தட்ட 1480 கோடி மதிப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பேர் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். பீகார் மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன்லேருந்து இது கிடச்சிருக்குங்க. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தர்பான்காவில் வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை வந்துட்டு சீரமைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீடெவலப் ப்ராஜெக்டாக வந்துட்டு இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு பில்டிங்கை வந்துட்டு புதுப்பிக்கிறது. ஸோ இது வந்துட்டு அந்த ஃபுல்லாக டிஎம்சிஹெச் அப்படிங்கிற தர்பாங்கா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஃபுல் கேம்பஸையும் வந்துட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிப்பேர் பண்ண போகிறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 42 மாதங்கள் இந்த ஒரு ஒர்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 36 வந்துட்டு ரீடெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சில மாதங்கள் வந்துட்டு ஏதாச்சும் புதிய பில்டிங் அமைப்பதற்காக செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரித்து இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு என்சிசிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்சிசி ரிலேட்டடாக வந்துட்டு ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். நம்ம இந்த ஷேரை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹார்மோனிக் அனலைசிஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் என்சிசி பொறுத்தளவுக்கும். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்காங்க ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். மேபி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஜிஎம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வுக்கு வந்துட்டு தொடர்ந்து பை ரேட்டிங் தான் சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டார்கெட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து 2100ங்கிற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளே சொல்லியிருக்கோம் அந்த பஜாஜ் ரிலேட்டடாக பஜாஜ் குழுமத்தில் எல்லா பங்குகளுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, நல்ல ஒரு கரெக்ஷனும் ரீசெண்ட் டைமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரீசெண்டாக அந்த என்பிஎஃப்சி செக்டரே வந்துட்டு நல்ல ஒரு புல்லிஷான மொமெண்டம் இருக்காங்க. என்பிஎஃப்சி செக்டாருக்கு மட்டும் கிடையாது, நம்ம மொத்தமாக ஃபினான்ஷியல் செக்டார்ஸே வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான மொமெண்டமில் இருக்காங்க. பேங்கிங் செக்டார் ஆகட்டும், தென் இந்த மாதிரி லோன் சம்மந்தமான முத்து ஃபைனான்ஸ், தென் மணப்புரம், இந்த மாதிரி எல்லா பங்குகளுமே வந்துட்டு ரொம்ப புல்லிஷாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு பஜாஜ் ஃபின்சர்வுக்கும் வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு வாய்ப்பாக இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ பஜாஜ் கம்பெனியை பொறுத்தளவுக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மோனோபோலி கம்பெனி. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் இதில் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? யாரெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்குகளில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வந்த நியூஸஸ் எல்லாமே. கண்டிப்பாக இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.